Hi friends, welcome to Ganesh சமையல். இன்னைக்கு நம்ம மதியம் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் கிள்ளு சாம்பார் வைக்கிறோம். அதுக்காக நான் வந்து துவரம் பருப்பு கொஞ்சம் பைத்தம்பருப்பு கொஞ்சம் வேக போட்டிருக்கேன். ஸோ நல்லா அந்த பருப்பு நல்லா வேகட்டும். பருப்பு நல்லா வேகிறதுக்கு ஒரு டிப்ஸு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, அதை காம்பை கிள்ளிட்டு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது போட்டோடனே நல்லா அது வேகட்டும். எப்போதுமே பருப்பு வச்சோடனே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக இப்போ நான் பருப்பு போட்டேன். கொஞ்சமாக சீரகம், இதில் மோஸ்ட்லி இப்போ சில பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க, நான் கொஞ்சம் ஆனால் வந்து இது போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல் வச்சுருக்கேன், அதையும் அந்த பருப்போட போட்டுருவேன். பூண்டு வந்து பருப்பில் சேர்க்கணும், ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் வாய்வு, அதனால் அந்த பூண்டு சேர்க்கணும். இந்த பாருங்கள், ஓரளவுக்கு பருப்பு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட பருப்பு வேகலாம். நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா அந்த சாம்பாரை பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். நல்லா வேகட்டும். இப்போது நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் கூட போடலாம், சூப்பராக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தக்காளி வேகட்டும். அப்புறம் இந்த மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒன்றும் பண்ணலாம், சும்மா அப்படியே கட் பண்ணி போட்டால் போதும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். காய் சாம்பாரை விட மிளகாய் கிள்ளி சாம்பார் அது அருமையாக இருக்கும். அப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை இந்த டயத்தில் உருகி இந்த பருப்பு வேகிறப்பே இந்த கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், வாசம் சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இதே மெத்தடில் பண்ணுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி மைய வேகட்டும், கொஞ்சம் மூடி வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு, உடனே போதும். இந்த அளவு கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இப்போ இந்த சமயத்தில் கடையில் வாங்கின ஆச்சிக்கு சாம்பார் சொல்லிருக்குல்ல, அது ஒரு பாக்கெட். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், இது ரெசிபி வேணாலும் கேளுங்க சொல்லுவேன். இப்போது மஞ்சத்தூள், இப்போ கொஞ்சம் கலக்கி வச்சுக்கோங்க. ரேஷன் பருப்பில் தான் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். பருப்பு சீக்கிரம் வெந்துருச்சு. சில பருப்பு தான் கொஞ்சம் வேகாது, இது கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வெந்துருச்சு. கொஞ்சோண்டு பைத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க, இது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் சேர்க்கலை, அதனால உப்பு கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் அதுவுமே சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி, சீக்கிரம் பண்ணிடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக அந்த புளியை ஊற்றணும். கொஞ்சம் கொதி வரட்டும், அப்புறம் புளியை ஊற்றிக்கலாம். நான் சொன்னேன்னா புளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம். புளி தண்ணி அப்படியே காய் சாம்பார் மாதிரி தான், என்ன காய் போட மாட்டோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காய் சாம்பாரோட இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் சின்ன மெத்தடில் அப்படியே செஞ்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி இருக்குது, வெங்காயம் தக்காளி வெந்திருக்கா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அந்த மிளகாத்தூளை பச்சை வாசனை போனதுச்சான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு உரப்பிருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கோங்க.
இப்படி தான் இருக்கும். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே, நல்லா எண்ணெய் காயட்டும். 2 காஞ்ச மிளகாய், கடுகு, இந்த ஸ்பூனால் ஃபுல்லாக ஒரு கடுகு ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். நல்லா கடுகு பொரிட்டு பாருங்கள். காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. ஓகே, ஓகே, அவ்வளோதான். சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்க கொத்தமல்லியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபினிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சாம்பார் வச்சோம் இல்லையா, இப்போ அதுக்கு வந்து தொட்டுக்க வந்து சிக்கன் ஃப்ரை. ஈஸியாக ரொம்ப குயிக்கான இது. நான் எப்படி சொல்லணும்னா அதுமாரி பாருங்கள். ஃபுல்லாக கழுவி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. சிக்கன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி. என்னடா அது ஒரு மாதிரி இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு, இது வந்து பெருஞ்சீரகத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஆனால் டேஸ்ட் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இது வந்து வெறும் மிளகாய் தூள், ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கும். சிலவங்க காஷ்மீர் தூள் வைப்பாங்க, அதனால் இது வந்து காரமாக இருக்கும். காஷ்மீர் தூள்னால் காரம் இருக்காது, இது கலர் மட்டும் தான் கொடுக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஆல்ரெடி சிக்கன் மஞ்சத்தூள் கூட தான் கழுவி இருக்கும் லைட்டாக. ஓகே, அப்புறம் இது வந்து சிக்கன் குழம்புத்தூள், அது கொஞ்சம் போட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா இந்த தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன இது இப்படி இருக்குன்னு தோணும், பட் செஞ்சு பார்க்குறப்போ பாருங்கள், வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கறியை வந்து போட்டுருந்தோம்னா தண்ணியில் வேக வச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்துருக்காங்க பாருங்க. இது வந்து கறி வந்து நல்லா வெந்துடும். அந்த பெருஞ்சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம்னா கறி வந்து நல்லா வெந்து அந்த மசாலா, அந்த உப்பு, காரம் எல்லாமே இறங்கிடும். கொஞ்சமாக இப்போது வீட்டு குழம்பு கொடுத்துருக்கேன். எல்லாமே கொஞ்சம் தான், ரொம்ப வேண்டாம். நம்ம ஊற்றின அந்த தண்ணியிலே நல்லா அது இது வெந்துடும்.
இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக கறி வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா செய்யலாம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து இது எங்கள் மாமியாரோட சிக்னேச்சர் டிஷ். சூப்பராக இருக்கும். அவங்க சொல்லி கொடுத்து தான் ஈஸியாக நானும் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக உப்பு போடணும். ஏன்னா நம்ம அதிகமாக உப்பு போடக்கூடாது. ஓகே, இதில் நல்லா வேகணும். நல்லா கறி நல்லா சாஃப்ட் ஆகிடும். எலும்பே நம்ம வந்து கடிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். நல்லா வந்து உப்பு காரம்லாம் நல்லா கறியில் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும். அதுக்காக அதிகம் சாப்பிடுவோம். இப்போது இதில் வந்து நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே இருக்கட்டும். நல்லா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா ஓகே. உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் வேக வைக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, தண்ணியெலாம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகணும். இப்படி நல்லா எண்ணெய் இன்னும் நான் ஊற்றலை. இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அந்த மிளகாய் தூள்லாம் எப்படி ஃபுல்லாக கறியில் சேர்ந்துச்சு பாருங்கள். நல்ல மிளகாய் தூள்லாம் கறியில் நல்லா சாந்து வச்சு ஒரு 5 நிமிஷம், ரொம்ப வேணாம், ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சுட்டு எடுத்துருவோம். முடிஞ்ச அதோட வாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணியெல்லாம் வற்றிடுச்சாங்க. ஓகே, பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்க்கலாம், அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, தண்ணியே இல்லை பாருங்க சுத்தமாக. இந்த பாருங்க, இதே மாதிரி ஆயிடும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது இதுக்கு பெருசாக எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. மிளகாய் பொடி, பெருஞ்சீரகத்தூள், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபைனல் டச்சாக லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிறப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் ஸ்டார்டிங்கே சேர்த்துருக்கோம். ஆனாலும் இப்போ கொஞ்சம், ஏன்னா அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் இது வந்து ரசம், அப்புறம் வந்து சாம்பார், அப்புறம் தயிர் சாதம், இந்த மாதிரி சூப்பரான தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் சிம்பிளானது. வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லாத. அட்லீஸ்ட் இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் போடலை. பெருஞ்சீரகத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், சிக்கன் குழம்பு தூள், அது எல்லாமே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் பேருக்கு மிளகாத்தூள், அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் டச்சாக பெருஞ்சீரகத்தூள். லாஸ்ட்டாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுறப்பே நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றாதீங்க. சிக்கன்லேயும் கொஞ்சம் அந்த ஆயில் இதாகும். அப்புறம் தண்ணியை வந்து ஊற்றுறப்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. எந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறமா நீங்கள் கிட்டணும்.
இது பாருங்க, எனக்கு இந்த அளவு போதும் ட்ரையாக. ஓகேவா? இதை வந்து நம்ம சூடான சாதத்தில், நல்லா சூடாக இருக்கா சாதத்தில் இதை அப்படியே இந்த கறியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான சிக்கன் ரோஸ்ட்டு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கமெண்ட் செஞ்சு பாருங்கள், பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக இருக்குது, சப்போஸ் இந்த இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக சிக்கன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.